கில்லி அப்படின்ற அந்த ஒரு படம் பேரு கேட்டதும் இப்போ தோன்றது என்ன சார்? பட்டாஸ் மாதிரி கில்லின்றது அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அது கில்லி 2 அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு எப்படி பேசிட்டு இருக்கும்போது அது கரெக்டாக விஜய் சார் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. நம்மளுக்கு ஒரு பிரேக் மாதிரி தான். ஆனால் அந்த படம் முடித்த உடனே தான் நான் யூகே கிளம்பிட்டேன். அங்கே ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தேன் நினைக்கிறேன் யூகேயில். இந்த படம் ஆக்சுவலாக இருந்திருந்தால் நம்ம இன்னும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருக்கலாம். தளபதி கூட இந்த ஃப்ரெண்டாக நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? எப்பவுமே ஒரு கம்போஸ்டாக இருப்பார். ரொம்ப இந்த அன்வான்ட் டாக்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. அதாவது ரியலாக இருக்கும். நம்மக்கிட்ட பேசுறதுன்னா அது ரியலாக தான் இருக்கும். அதுதான் விஜய். இல்லை, மகாபலிபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு 1 மந்த்தோ 2 மந்த்ஸோ இருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடி செட்டு போட்டு அது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அது அந்த இண்டஸ்ட்ரியே பயங்கரமாக பேசப்பட்டது. அந்த ஃபைட்டில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக அது பண்ணுறச்சே விஜய் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். சரி, இதே வேறு ஆர்டிஸ்ட் தான் என்னடா அது என்ன பிரசாத் இதெல்லாம் பண்ணுறியா நீங்கள், அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. அது என்கரேஜ் ஆச்சு. ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது வந்து லிட்ரலி இந்த கிரெடிட் கோஸ் டு ஃபைட் மாஸ்டர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணி அதை அழகாக செமையாக எடுத்தார். நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணோம். அது ஒரிஜினல் அந்த கபடி பிளேயர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு. வேலு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனலட்சுமியை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறதே உங்ககிட்ட தான். அந்த கிளைமேக்ஸ் என்னமோ தெரியல, எல்லா படத்துலையும் குஷியும் சரி இதுலேயும் சரி மாஸ்டர்லேயும் ஆக்சுவலாக கொஞ்சம் இது. சமீபத்தில் இந்த ரீரிலீஸ் கல்ச்சர் வந்து அதிகமாக வந்துக்கிட்டே இருந்துச்சு. அந்த வகையில் எல்லாரும் எதிர்பார்த்துட்டு இருந்தது கில்லி படம் ரீரிலீஸ் ஆனால் ரொம்ப நல்லா இருக்கும்பா அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி இந்த குறிப்பிட்ட டைம் வந்து எல்லாரும் கில்லி படம் போது அதான் ரீரிலீஸ். அதுதான் யூனிவர்சல் ஆன்சர். இப்போ அந்த ரிலீஸ் ஆக போகுது அப்படிங்கும்போது ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இருந்திருக்கும் ஃபேன்ஸ் மத்தியில். அப்போ எப்படி இருந்துச்சு? இப்போ அதே எக்ஸைட்மெண்ட் லெவல் இருக்கா? இல்லை, எக்ஸைட்மெண்ட்ன்றது எப்பவுமே இருக்கும். ஏன்னா படம் ஆச்சுல்ல, அது வந்து திருப்பி ரீரிலீஸும் போது இல்லை ஃப்ளாஷ்பேக் எப்படின்னு அது என்னன்னு தெரியல. இப்போ ரீசெண்டாக அந்த கில்லி 2 அப்படி பண்ணால் நல்லா இருக்குமே அப்படின்னு எப்படி பேசிகிட்டு இருக்கும்போது கரெக்டாக விஜய் சார் வேற கட்சி ஆரம்பிச்சிட்டாரு. அது ஐயோ இந்த கில்லி 2 அந்த மாதிரிலாம் பண்ணியிருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்ட்டு அப்படின்னு நம்ம இருக்கும்போது கரெக்டாக இதான் லாஸ்ட் படம் அப்படிலாம் அந்த இதெல்லாம் பேப்பரை பார்க்கறச்சே என்னடா அது கில்லி 2 வந்துருந்தா நல்லா இருந்திருக்குமே அப்படின்னு. பரவாயில்ல, அட்லீஸ்ட் கில்லி ரிலீஸ் ஆகுது. கில்லி ரீரிலீஸ் ஆகுது சார். சரி, இப்போ ரீசெண்டாக நான் லாஸ்ட்டாக அந்த இந்த படம் ஒரு மாஸ்டர் படம் பண்ணுறச்சே நாங்களாம் ரீயூனியன் ஆனோம் அந்த படத்துக்கு. பட் லென்த் இஷ்யூனால பல காரணத்தினால சரி கட் பண்ணி, அது டைரக்டரோட ஒரு விஷயம். நாங்கள்லாம் திருப்பியும் அந்த படத்தில் நடித்தோம். அது நிறைய சீன் எடுத்து அதை கட் பண்ணியிருக்காங்க. அது வந்து படத்துக்கான ஒரு விஷயங்கள் அது எல்லாம் இருக்கும் இல்லையா. பட்டு கில்லின்னும் போது இது ஏற்கனவே பண்ண ஒரு இது. ஸோ அது ஸ்க்ரீனில் திருப்பி பார்க்கறச்ச ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது. கில்லி அப்படின்ற அந்த படம் பேரு கேட்டதும் இப்போ தோன்றது என்ன சார்? பட்டாஸ் மாதிரி கில்லின்றது அதுதான் ஒரு இன்ஸ்பிரேஷன். அது நிறைய விஷயம் ஆக்சுவலாக அந்த படம் தர்ணி சார் வந்து என்னை கூப்பிட்டு இந்த ரோல் ரொம்ப நல்லா இருக்கும்டா, நீ பண்ணு, செம்மையாக இருக்கும், உன்னோட ரோல் மட்டும் நல்லா ஸ்ட்ராங்கான ரோல் அப்படின்னு. எனக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருந்தது. அப்பாடே, நம்மளுக்கு ஒரு பிரேக் மாதிரி தான். ஆனால் அந்த படம் முடித்த உடனே தான் நான் யூகே கிளம்பிட்டேன். அங்கே ஒரு 3-4 இயர்ஸ் இருந்தேன் நினைக்கிறேன் யூகேயில். இந்த படம் ஆக்சுவலாக இருந்திருந்தால் நம்ம இன்னும் ஒரு பெரிய ரவுண்ட் வந்திருக்கலாம். பட் இருந்தாலும் நான் வந்து அதை எப்பயோ ஆயிடுச்சு, திருப்பி வந்துட்டேன். இப்போ எங்கள் அண்ணன் படம் நிறைய படம்லாம் ஆக்ட் பண்ணிட்டேன். இங்கே தான் இருக்கேன் இப்போ. போகாமல் இருந்திருந்தா இன்னும் நிறைய இது ஆயிருந்துருக்கலாமே அப்படின்ட்டு ஒரு நிறைய இது இருந்தது. சரி, எல்லாமே ஒரு லைஃப் என்ன லீட் ஆகுதோ அப்படியே போயிட்டு இருக்கு இந்த ஃப்ளோ. ஆனால் தளபதி கூட தொடர்ந்து 3 படங்கள் பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். 3 படங்கள் பண்ணியிருக்கீங்க. 3மே பயங்கரமான மாஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு. தளபதி கூட இந்த ஃப்ரெண்டாக நடிக்கும் போது அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் எப்படி இருந்துச்சு? ஏன்னா சமீபத்தில் மாஸ்டர்ல கூட கொலாப் வந்து ரொம்ப கம்போஸ்டுங்க. எப்பவுமே ஒரு கம்போஸ்டாக இருப்பார். ரொம்ப இந்த அன்வான்ட் டாக்ஸ்லாம் ரொம்ப இருக்காது. அதாவது ரியலாக இருக்கும். நம்மக்கிட்ட பேசுறதுனா அது ரியலாக தான் இருக்கும். ரொம்ப அது வந்து இந்த பேசணுன்றது பேச்செல்லாம் இருக்காது. அது ரொம்ப கிளியர் கட்டாக கிறிஸ்டல் கிளியராக அப்படின்ற ஒரு இது. நட்புனா ஒரு ரியல் நட்பு, அந்த அவ்வளோதான் அந்த இது. ஸோ அந்த ஒரு ரெஸ்பெக்டு
அதெல்லாம் எப்பவுமே அது வந்து அதுதான் விஜய். இப்போ டக்குன்னு அந்த படத்தை பத்தி யோசிக்கும் போதெல்லாம் ஒவ்வொரு கேரக்டரும் அப்படியே கண்ணு முன்னாடி வந்து போய்க்கிட்டே இருக்கும் சார். அப்படி எல்லா கேரக்டருமே டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆன ஒரு கேரக்டர் சார். இல்லை, மகாபலிபுரத்தில் எனக்கு தெரிஞ்சு 1 month 2 months இருந்தோம். 6 மாதத்துக்கு முன்னாடி செட்டு போட்டு அது ரொம்ப பெருசாக பிரம்மாண்டமாக பண்ணாங்க. அது அந்த இண்டஸ்ட்ரியே பயங்கரமாக பேசப்பட்டது. ரொம்ப ஜாலியாக என்ஜாய் பண்ணோம். ஆக்சுவலாகவே நாங்கள் வந்து அந்த அந்த செட்டுக்கு போயிட்டு நாங்கள் நிஜமாகவே அந்த அந்த கேரக்டராக ஆகிட்டோம். ஏன்னா அந்த மக்கள், அந்த ஊர் மக்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. அப்புறம் தரணி சார் சொல்லவே தேவையில்லை. அவர் வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லி. நம்ம தாமு சார் ஸ்பெஷலி ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. அந்த இதே வந்து ஆக்சுவலாக அதான் நான் சொன்னேனே, அந்த படத்தில் நாங்கள் வந்து நடித்த மாதிரியே ரியலாக அப்படி அந்த என்னன்னு தெரியல, அந்த சுச்சுவேஷன்ஸ், அந்த செட்டு, அப்புறம் எல்லா ஃப்ரெண்ட்ஸு ஜாலியாக ஏன்னோ அப்படி இருந்தோம். ஆமாம். உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான ஒரு ஷாட்டு இல்லை ஒரு மெமரபிள் மூமெண்ட்? இல்லை, என்னன்னா நான் அந்த ஒரு ஃபைட் சீன் நடக்கும் மொட்டை மாடியில் ஓப்பனிங். அந்த ஃபைட்டில் வந்து நான் வந்து ஆக்சுவலாக கொஞ்சம் மார்ஷல் ஆர்ட்ஸ்லாம் இன்னும் பண்ணி தான் இருக்கேன். அது பண்ணுறச்சே விஜய் சார் ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணார். சரி, இதே வேறு ஆர்டிஸ்ட்னா என்னடா அது இவர் அப்படின்னு இருக்கும். அது வந்து என்ன பிரசாத் இதெல்லாம் பண்ணுறியா நீங்க? அதனால் அது வந்து எனக்கு மறக்க முடியாத ஒரு இது. ரொம்ப நல்லா பண்ண, அது என்கரேஜ் ஆச்சு. ஆக்சுவலாக இன்னும் நல்லா பண்ணணும்னு தோணும். இந்த ஃபைட் சீன் பார்த்தீங்கன்னா இப்போ கூட தெரியும், பயங்கர ஃபாஸ்ட்டாக பண்ணியிருப்பேன் டக்கு டக்குன்னு. ஓப்பனிங் ஃபைட் சீக்வன்ஸ் பற்றி சொல்லுங்கள் சார். இல்லை, அது வந்து லிட்ரலி இந்த கிரெடிட் கோஸ் டு ஃபைட் மாஸ்டர் தான். ஏன்னா அந்த அளவுக்கு பிளான் பண்ணி அதை அழகாக செமையாக எடுத்தார். நிஜமாகவே அப்ரிஷியேட் பண்ணோம். ப்ளஸ் நம்மளுக்கும் ஒரு ஸ்பேஸ் கொடுத்து ஒரு கேரக்டருக்கும் அதில் தான் ஆக்சுவலாக இந்த இது பண்ணுது. அது அழகாக ஒருத்தருக்கும் இந்த ஸ்பேஸ் கொடுத்து அது நல்லா ஹைப் பண்ணாங்க. ஸோ அதுக்கு ரியலி அப்ரிஷியேட்டட் டு டைரக்டர் ப்ளஸ் ஃபைட் மாஸ்டர். இந்த கில்லி டீம் பற்றி சொல்லுங்கள் சார். இந்த காமெடி எல்லாம் பயங்கரமாக இருந்திருக்கும். இப்போ வரைக்கும் போட்டு பார்த்தா பயங்கரமாக ரெஜிஸ்டர் செம்மையாக இருக்குங்க. செம்ம ஜாலியாக இருந்தது. எல்லாருக்குமே அந்த ரோல் வந்து இவங்க பண்ணும். அப்படி அந்த உள்ள போட்டி இருக்கும். ஆனால் எல்லாருக்கும் அந்த ஸ்பேஸ் கொடுத்து கரெக்டாக ஒருத்தர் அழகாக அதை வந்து டைரக்டர் வந்து கரெக்டாக இவருக்கு இதுன்றது ஷார்ப்பாக வச்சுருந்தார். அங்கே டெவலப் பண்ணார். அப்புறம் நம்மளுக்கு வந்து ஸ்ட்ராங்கான கேரக்டர் கொடுத்தாரு. கபடி டைம்லேயும் சரி, அது ஒரிஜினல் அந்த கபடி பிளேயர்ஸை வச்சு ஃபஸ்ட்டு ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அதுக்கப்புறம் தான் நாங்கள் வந்து இது பண்ணோம். அதெல்லாம் ரொம்ப நல்லா பிளானிங், அமேசிங்காக அந்த தரணி சார் அதில் வந்து அடிச்சிக்க முடியாது. அதான் அவர் வந்து எனக்கு தெரிஞ்சு அந்த கிரெடிட் கோஸ் டு கேப்டன் ஆஃப் த ஷிப். அந்த கபடி சீக்வன்ஸ் எல்லாம் இப்போவே அந்த ஃப்ரேமில் பார்க்கும்போதெல்லாம் அங்கே எவ்வளோ வெயில் கொளுத்தி இருக்கும் அப்படிங்கிறது அப்படியே ஃப்ரேமில் தெரியும் சார். இத்தனைக்கும் கோஸ்ட் பக்கத்தில் மகாபலிபுரத்தில் செட்டு போட்டாங்க. அந்த இடத்துல ஒன்றும் தெரியல. நாங்கள்லாம் வந்து நான்லாம் மேக்கப் இல்லாமல் தான் இருந்தேன் ஃபுல்லாக. அப்புறம் அந்த சாங்லாம் ரொம்ப எரிஞ்சுது. ஃபஸ்ட்டு கில்லி அண்ணன் கொரியர் பண்ணார். ரொம்ப அதுவும் நல்லா என்ஜாய் பண்ணோம். இல்லை, எல்லாருக்குமே பாருங்கள் அதில் ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருப்பாங்க. ஸோ ரீலீஸும் போது எனக்கு ரொம்ப, நான் வந்து ஃபஸ்ட்டு டே பார்க்கணுன்னு ரொம்ப ஆசைப்பட்றேன் வித் த ஆடியன்ஸ். ஆனால் வேலு வந்து ஃபர்ஸ்ட் டைம் தனலட்சுமியை லவ் பண்ணுறேன்டா அப்படின்னு சொல்கிறதே உங்ககிட்ட தான். இந்த கிளைமேக்ஸ் என்னமோ தெரியல, எல்லா படத்துலையும் குஷியும் சரி, இதுலேயும் சரி, மாஸ்டர்லேயும் ஆக்சுவலாக கொஞ்சம் இது இருந்தது. பட் ஓகே, எல்லாமே அது வந்து அது ஏதோ ஒரு சென்டின்னு நினைக்கிறேன். நான் பண்ண படம் குஷியும் சரி, அது ஒரு சேஞ்ச் ஒரு பயங்கரமாக இருந்தது. அப்புறம் கில்லியும் பயங்கர பெரிய இது. மாஸ்டரும் ஆக்சுவலாக கொரோனா டைமில் மிகப்பெரிய சார் நம்மளுக்கு ஒரு இதுதான். அதனால தான் அந்த நட்பு இன்னும் நல்லா வளர்ந்துட்டு இருக்கு. அதே மாதிரி ஐ ஹோப் அவர் எடுக்கிற முடிவு கரெக்டாக தான் எடுத்திருப்பாரு. பட் படமும் நடிக்கணுன்ற எங்களுக்கு ஒரு செல்ஃப் அந்த ஒரு பொறாமை இருக்கும் இல்லைங்களா, நம்ம நடித்தா இன்னும் அவரோட நடிக்கணுன்ட்டு, நிறைய படம் நடிக்கணும்னு ஆசைப்படுறேன். நீங்க சொன்ன குஷிலையும் உங்ககிட்ட தான் அந்த லவ் சொல்லியிருப்பாரு. ஸோ இப்படி லவ் பண்றேன் அப்படின்னு. அப்படியே கில்லிலையும் அதே மாதிரி லவ் பண்றேன்டா அப்படின்னு சொல்லுவாரு. அது அந்த ஃபயரா போய்கிட்டு இருக்கும். ஃபைனல் மேட்ச் வந்து அப்போ சொல்லுவாரு, லவ் பண்றியாடா அப்படின்னு கேட்கும்போது, இப்ப சொல்லி தொலைங்கடா எல்லாம் போனதுக்கு அப்புறம் அப்படின்னு சொல்லி இப்போ வரைக்கும் அதெல்லாம் வந்து மீம் மெட்டீரியலா வந்து ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்கல சார். இவ்வளோ வருஷம் அந்த கில்லி வந்துட்டே இருக்கு. பரவாயில்ல, யாரோ அந்த புண்ணியம் நல்லா இருக்கட்டும். ஏன்னா அப்பப்போ என்ன வந்து கண்டினியூ பண்ண வைக்கிறாரு. ரொம்ப ஹாப்பி. இந்த கிளைமேக்ஸ் சீக்வன்ஸ் பத்தி சொல்லுங்க சார். ஏன்னா அது ஒண்ணுதான், ஒரு கபடி மேட்ச் தான் நைட்ல எடுத்திருப்பாங்க டோட்டலாவே. அது
நிறைய ஆக்சுவலாக அது ஒரு 8 days 10 days எடுத்தாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அதுக்கு இந்த கிளைமேக்ஸ் ஃபுல் ஃபைட்லேருந்து கண்டினியூ ஆகி அப்படி வருது அந்த சீக்வன்ஸு. அது கிளைமேக்ஸில் எங்களுக்கு வந்து அந்த இடத்துல இந்த டயலாக்லாம் இருக்குதுன்னு எங்களுக்கு தெரியாது. ஆனால் அங்கே அவர் டெவலப் பண்ணி, ஆனால் அங்கே ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துவானுன்ற ஒரு இது இருக்குது. அந்த ஏன்னா இது அப்போ தான் அவர் ரொம்ப முக்கியமான ஒரு பாயிண்ட் அது. ஏன்னா அங்கே தான் சேஞ்ச் வராது. ஸோ அது வந்து இல்லை பிரசாத் சொல்லிட்டோம், பிரசாத் தான் கரெக்டு அது சொல்கிறதுக்கு அப்படின்றத ஒரு இது கொடுத்து நல்லா இருந்தது. ஆனால் உங்களோட கேரக்டருமே ரொம்ப எழுதியிருப்பாரு. ஸோ உங்களை அந்த பிளேடில் கிழிக்கிற சீனெல்லாம் டக்குன்னு ரிஜிஸ்டர் ஆகும் சார். இப்போ இவங்களை பற்றி யோசிச்சு பார்க்கும்போதெல்லாம் தரணி சார் பற்றி சொல்லுங்கள், எப்படியெல்லாம்? இல்லை தரணி சார் டேரக்ட் பண்ணாரு. அதுக்கு முன்னாடியே ரொம்ப நாளாக தெரியும். ஹார்ட் ஒர்க்கிங். அவர் வந்து நிஜமாக சொல்கிறேன், ஆக்சுவலாக வந்து ரொம்ப டஃப்பான டைமும் நான் பார்த்துருக்கேன். ஆனால் ஒரு சின்சியரிட்டின்னா டு த கோர். அதே மாதிரி ஒருத்தரோட கேரக்டரை நல்லா செதுக்கி ஒரு இம்பார்ட்டன்ஸ், இப்போ ஒருத்தருக்கு வந்து அவர் வந்து இப்போ இவருக்கு வந்து ஒரு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கணும், அது ஏன் வைக்கணுன்ற ஒரு டைரக்டர் பாயிண்ட் ஆஃப் வியூவும் சொல்கிறேன். அது ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஏன்னா கேப்டன் ஆஃப் ஷிப் ஹேஸ் டு நோ தட். ஸோ அது வந்து டெக்னீஷியன் வைஸ் நான் நிஜமாகவே அப்ரிஷியேட் ஹேட்ஸ் ஆஃப் டீம் ஃபார் கிவிங் திஸ் ஆப்பர்ச்சுனிட்டி. நிஜமாகவே அவரை பார்த்தோன்னா அப்படியே கட்டி பிடிச்சி முத்த கொடுக்கணும்னு ஆசைப்பட்றேன். ஓகே, மியூசிக்கும் ரொம்ப சூப்பராக இருக்கும் சார். அந்த படத்தில் எல்லா பாட்டுமே செம்ம ஹிட்டு, எல்லா சாங்கும் டான்ஸ் நம்பரும் இருக்கும். நீங்கள் ஒரு கொரியோகிராஃபர் அப்படிங்கிறதுனால விஜய் சாரோட அந்த மூவ்மெண்ட்ஸ் அதெல்லாம் எப்படி சார் இருந்துச்சு? அது ராஜு மாஸ்டர் வந்து அதுக்கு முன்னாடியே ரொம்ப ட்ரெயின் பண்ணிட்டாருங்க. எல்லா படம் ஐ மீன் கண்டினியூஸாக ராஜு மாஸ்டர் பண்ணிட்டு இருக்க டைமில் வந்து அவர் வந்து அவரோட பாடி லாங்குவேஜ், நாங்கள்லாம் நானும் பிரபு பேசிப்போம், அப்படியே ராஜு மாதிரியே ஆடுறாருல, அந்த அளவுக்கு கிராஸ்பிங் விஜய் சாருக்கு உண்டு. ஸோ அவரோட ஸ்டைல் பார்த்தீங்கன்னா அப்படியே ராஜு மாஸ்டர் இது அந்த காமெடி, இந்த வே ஆஃப் பாடி லாங்குவேஜ் வந்து ரொம்ப, ஏன்னா அப்போலேருந்து நிறைய படம் பண்ணியிருக்காரு ராஜு மாஸ்டரோட. ஸோ அது அந்த டைமில் அவர் வந்து நல்லா ட்ரெயின் ஆகி ஒரு ஸ்டேட்டில் நின்றார். ஒரு விஜய் சாருக்கு எப்படி கில்லி மாதிரி ஒரு படம் அமைஞ்சதோ அந்த மாதிரி ஒரு படம் எல்லா நடிகர்களுக்கும் எப்படியாவது ஒன்று அமையணும் அப்படின்னு சொல்லி இப்போ வளர்ந்து வர ஆக்டர்ஸ் எல்லாருக்குமே ஒரு ஆசை இருக்கும் சார். ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு ரெக்கார்ட் பிரேக் பண்ண ஒரு படம் தான் வந்து கில்லி. ஏன்னா ரஜினி சாரோட பாஷா ரெக்கார்டை பீட் பண்ணது கில்லி தான் சார். ஸோ அப்போ என்ன மாதிரி ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பிரேக் பண்ணுச்சு அந்த டைமில்? நான் ஆக்சுவலாக அதை என்ஜாய் பண்ணேன். நான் முடித்த உடனே யூகே போயிட்டேன். அப்புறம் இங்கே வந்து ஃபீல் பண்ணுறேன், சே நம்ம இருந்திருந்தால் நம்மளுக்கு ஒரு பெரிய, ஆக்சுவலாக அது எல்லாமே டைம் தானுங்க. ஸோ இப்போ ஒரு ரவுண்ட் வரும் பார்ப்போம். ஏன்னா இப்போ ரீசெண்டாக லேட் புனித் ராஜ்குமார் இல்லைங்களா, அவருடைய கடைசி படம் நான் தான் டைரக்ட் பண்ணேன், லக்கி மேனுன்ட்டு. அவர் ரொம்ப நல்லா பெரிய அளவுக்கு இதாகிடுச்சு. இப்போ அவர் அண்ணனுக்கும் ஓகே இருக்குது. ஸோ டைரக்டராக இப்போ நிறைய எனக்கு தெரிஞ்சு அதுக்கு முன்னாடி லோகேஷ் கனகராஜ், அப்புறம் கார்த்திக் சுப்ராஜ், இவங்களோடலாம் இந்த யங் டைரக்டர்ஸோட ரஞ்சித், இவங்களோடலாம் இன்னும் அவங்களோட ஆக்ட் பண்ணணுன்னு ரொம்ப, அவங்களோட இதுலேயும் பண்ணணுன்னு ரொம்ப இப்போ ஆசையாக இருக்குங்க. நான் ஒரு தாட் ப்ராசஸ் கம்ப்ளீட்லி இப்போ டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஸோ அது பார்ப்போம், எல்லாமே இன்னும் நாட் லேட் ஆல்வேஸ். ஆனால் இன்னைக்கு நீங்கள் சொல்கிறீங்க லோகேஷ் கனகராஜ் சார் கூட, ரஞ்சித் சார் கூட, கார்த்திக் சுப்ராஜ் சார் கூட எல்லாம் ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு. ஸோ அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து யோசிக்கும் போது நீங்களாம் அந்த டைம்லயே பெரிய நடிகர்கள், உங்களை பார்த்து அவங்க எல்லாம் இன்ஸ்பயர் ஆனவங்க இல்லையா? ஆனா ஒரு தயக்கம் இருக்குமா சார், அவங்க கிட்ட எல்லாம் போயிட்டு நம்ம ஏதாவது ஒரு சான்ஸ் கேட்கணும், அப்போ ஏதாவது இந்த மாதிரி மீடியா இப்போ சொல்றோம் இல்லைங்களா, இந்த ரீச்சே போதும். ஆக்சுவலா அவங்கள பார்ப்பாங்க, ரீச் ஆனா ஓகே உண்டு, இல்லாட்டி எங்கேயாரும் பார்க்கறச்சே கூட பார்ப்பாங்க, பரவாயில்லையா அப்படியே தான் இருக்காரு இன்னும் அப்படின்னு நம்ம ஏதாவது சொல்லுவாங்க இல்லையா, ஏதோ ஒன்று சொல்லுவாங்க கமெண்ட், அப்படி இல்லைன்னா சரி ஏதாவது அப்போ நம்ம கிராப் பண்ணிக்க வேண்டியதான். என்றைக்குமே ஆப்பர்ச்சுனிட்டி வந்து இதுதாங்க ஸ்மார்ட்டாக இருக்கணும். எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் சரி, நம்ம முயற்சின்ற ஒன்று எப்பவுமே ஒன்று இருக்கணும். அந்த முயற்சியை வெக்கப்படாமல் அதை வந்து இது பண்ணிடணும். எம்ஜிஆர் சார் மாதிரி தான். எம்ஜிஆர் நான் ஒரு புக்கில் படித்தேன் நாவலில், என்னென்னா யார் வந்தாலும் எழுந்து சரிங்க அப்படின்னு, யார் வந்தாலும் எழுந்தாலும் இந்த யாராவது வந்தாங்கன்னா அவங்களுக்கும் எழுந்து சரி சார் ஃபஸ்ட்டு இனிஷியலாக அவர், நான் சொல்கிறேன் அது ஒரு நாவலில் படித்தது தான். ஸோ அது எப்பவுமே மைண்டில் இருக்கும். யார் வந்தாலும் நம்ம ஆக்டர், நம்ம அதெல்லாம் இது இது வைக்கவே படாமல் அதை கேட்கணும். ரெஸ்ட்டு கடவுளோட யூனிவர்சல் என்ன சொல்கிறா அதை பார்த்து இந்த ஃப்ளோ போயிடணுங்க. மேபி அந்த கில்லி முடிச்சுட்டு யூகே போனங்காட்டி தான் அது இருக்கலாம். கில்லி போய் யூகே போனது ஒரு
ஏங்க நம்ம நம்ம லைஃப் நம்ம கிட்ட இல்லைங்க, அது மட்டும் தெரிஞ்சுது இருக்கிற அது எப்படி போதோ அப்படி போயிட்டு இருக்கணும். திருப்பி வந்த அப்புறம் எங்கள் அப்பா பேரில் எம் சுந்தரம் மாஸ்டர் ஒரு டான்ஸ் கிளாஸ் ஆரம்பித்தேன். இன்றைக்கி யூஎஸில் ஆரம்பிக்க போகிறோம். அப்புறம் அண்ணனோட வெடி படத்துக்கு நான் தான் அசோசியேட் டைரக்டர். அப்புறம் ரவுடி ராத்தோருக்கு பண்ணேன். அப்புறம் அப்படியே இந்த டான்ஸ் கிளாஸ் எல்லாம் இந்தியா ஃபுல்லாக அப்படியே இருக்கும்போது கொரோனா வந்தது. கொரோனா வந்தோடனே இந்த புனித் ராஜ்குமார் டைரக்ஷன் அது வந்தது. அது அப்புறம் இப்போது திருப்பியும் ஒரு மியூசிக் வீடியோ பண்ண போகிறேன். இப்போ டைரக்ஷன் திருப்பியும் அவரோட அண்ணன் இருக்கார்ல சிவராஜ், அவர் கதையை ஓகே பண்ணி வச்சுருக்காரு. ஸோ என்னோட இன்னொரு கதையும் இப்போ நானே டைரக்ட் பண்ணி அது ஒரு விஷயம் போயிட்டுருக்கு. ஸோ எல்லாத்துக்கும் டைம், அந்த டைமுக்கு நீங்கள் சோர்ந்து போகாமல் நீங்கள் உங்களை எப்படி செதுக்கணுமோ அதெல்லாம் எல்லாத்தையும் நீங்கள் ப்ராக்டிஸ், இதெல்லாம் ஒரு டைம். இந்த ஸ்பேஸு கடவுள் கொடுத்த அந்த ஸ்பேஸை ரொம்ப அழகாக மெருகேற்றி அது பண்ணிகிட்டு இருக்கோம். அப்பப்போ அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் வரும். அப்போ நம்ம இதாக குருமார்கள் இருக்காருங்க, அவங்களோட நாமம் சொல்லி அது மாதிரி நம்மளை இது பண்ணிக்கணும். அந்த ஸ்பேஸை கரெக்டாக ஃபில் பண்ணிக்கணும். நடக்கும். அந்த நம்பிக்கை தானே கடவுள். யூகே போயிட்டு வந்ததுக்கப்புறம் திரும்ப சென்னையில் வரோம். என்ன மாதிரி ஒரு சேஞ்சஸ் எல்லாம் இருந்துச்சு சார் திரும்ப இந்த இண்டஸ்ட்ரியில் பார்க்கும்போது? இல்லை, சேஞ்சஸ்ன்னும்போது என்னென்னா நிறைய ஆர்டிஸ்ட் இருக்காங்க, நிறைய இது இருக்காங்க. காம்படிட்டிவ் ஃபஸ்ட்டே ஜாஸ்தி, இன்னும் ஜாஸ்தி. இது மீறி நான் ஒரு மேஜிக் நடக்கணும். பட் என்ன, நம்ம நிஜமாகவே எங்கள் அப்பாவுக்கு எங்கள் அண்ணாவுக்கு நான் நிஜமாகவே கடமைப்பட்டுருக்கேன். ஏன்னா நம்மளுக்கு வந்தோன்னே ஒரு டைரக்ஷன் புனித் ராஜ்குமார் அவரோட கடைசி படம் டைரக்ட் பண்ணியிருக்கேன்றது நம்மளுக்கு அட்லீஸ்ட் இந்த சான்ஸ் ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சதுக்கு தேங்க் பண்ணிக்கணும். ஸோ அடுத்தது பண்ண போகிறோம். ஸோ எந்த வழியில் அப்படி போதோ அப்படியே போகணும். இப்போ விஜய் சார் கூப்பிட்டாரு நடிக்கிறதுக்கு, அது நடித்தேன். அது ஒரு டான்ஸ் இது. ஸோ அடுத்ததுக்கும் கூப்பிட்றாரு. ஸோ அது நம்ம எதாவது ஒன்று பண்ணிகிட்டே இருக்கணுங்க, அவ்வளோதான். அது எப்போ நடக்குமோ அந்த மேஜிக் திருப்பியும் நடக்கும், அந்த நம்பிக்கையோடு இருக்கணும். அடுத்து சிவராஜ்குமார் சார் ஒரு படம் ஆயிருக்கும் சார். இல்லை, அது அவரை நாங்கள் ஜெயிலில் ஒரு கேங்ஸ்டராக பார்த்துட்டோம். நிஜமாவேங்க. அவருக்கு நான் கதையை சொல்லும்போது அவர் பிஸியாக இருந்தார். அப்புறம் அது ஆக்சுவலாக அவர் ஃபுல் கதையை திருப்பி சொன்னார். எங்கள் அண்ணனோட கதை தான் ஆக்சுவலாக. அந்த கதையை ஒரு மாதமாக உட்காந்து அவருக்காக எல்லாம் ரெடி பண்ணி அந்த கதையை சொல்லும்போது நான் நினச்சேன், சரி எங்கே கேட்டிருப்பாருன்ட்டு. ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. ஸ்டார்டிங்லேருந்து எண்டு வரைக்கும் அதை திருப்பி அப்படியே சொன்னார். அப்புறம் எங்கள் அண்ணனே இவ்வளோ சேஞ்சஸ் பண்ணிக்க அப்படின்றது அவருக்கு தெரியுது. எங்களுக்கெல்லாம் ஆச்சரியம். அப்போ அந்த அளவுக்கு பிரபுதேவான். ஏன்னா அவங்க 2 பேரும் இப்போ ரீசெண்டாக படம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அந்த படத்தில் ஒர்க் பண்ணுறச்சே எனக்கு இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கிடச்சிது. இந்த மாதிரி அவர் கேட்டிருக்காரு, எங்கே உங்கள் தம்பி இந்த லக்கி மேன் படம் அப்புறம் நம்மளுக்கெல்லாம் கதை பண்ண மாட்டாரா அப்படின்னாரு. ஆனால் உடனே எந்த லைன் சொல்கிறதுன்னு தெரியல. எங்கள் அண்ணன் ஒரு லைன் மட்டும் சொன்னார். ஸோ அதை வச்சு நாங்கள் உட்காந்து ஃபுல்லாக டெவலப் பண்ணி அப்புறம் அவரே கூப்பிட்டார், பிரசாத் எங்கே அப்படின்ட்டு. நான் உடனே கதை சொன்னேன். அவர் ஷூட்டிங் என்னை வர சொன்னார். ஸோ கதையை சொல்லும்போது அவருக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ரீசெண்ட் டைமில் அந்த இன்டர்வியூ கூட சொல்லியிருக்கார், பிரபுதேவா தம்பி நாகேந்திர பிரசாத்துக்கு கதை சொல்லியிருக்கார், ரொம்ப பிடிச்சிருக்கு, அதை பண்ணுறது ஒரு லைனப் இருக்குது. எனக்கு அதெல்லாம் ஒரு என்கரேஜ்மெண்ட் தானே. அண்ணனுக்கு உங்களுக்கு உண்டான அந்த பாண்டிங் பற்றி சொல்லுங்க சார். இதுக்கு மேலே வேற என்ன பாண்டிங்? ஒவ்வொரு டைம்லையும் எல்லாத்துலேயும் நம்ம வெளில போனாலே எதாவது சொல்கிறதும் சரி, எங்கேயார போகிறதும் சரி, எங்கள் அப்பாவும் ஃபஸ்ட்டே அதான் எல்லாமே எல்லாமே ஒரு கிரேஸ் தான். அவங்களோட உழைப்புன்றது இந்தியாவில் ஹிஸ்ட்ரியில் அவர், ஏன்னா அந்த அளவுக்கு உழைச்சிருக்கார். இது நம்ம சொல்லிலாம் தேவையில்லை. அஸ் அ பிரதராக இல்லைன்னா கூட எல்லாருக்கும் தெரியும் அவர் எவ்வளோ பெரிய உழைப்பாளி. சினிமாவுக்கு இன்னைக்கு என்னென்னமோ அற்புதம் பண்ணியிருக்காரு. ஸோ அதில் இந்த லைப்ரரி நம்ம போய் கற்றுக்க தேவையில்லை. இங்கே இருக்க லைப்ரரியை பார்த்து நிறைய விஷயங்களை கற்றுக்கலாம். ரீசெண்ட் டைமில் விஜய் சார் மீட் பண்ணி பேசுனீங்களா சார்? இல்லை, ரீசெண்ட் டைமில் இப்போ எதுவும் இல்லை. இப்போ எங்கள் அண்ணனோட ஒரு படம் நடிச்சுட்டு இருக்காரு. ஆமாம், அது மட்டும் தான் எனக்கு தெரியும். ஆனால் எல்லாமே வெளியூரில் தான் நடக்குது போல. எஸ் சார். இப்போ கேரளாவில் போச்சு, அப்புறம் ஹைதராபாத்தில் இப்போ போயிட்டுருக்கு. அதை பற்றி ஏதாவது அண்ணன் ஏதாவது சொன்னாரா சார்? இல்லை, இது வரைக்கும் பிஸியாக இருக்கார். அவரும் இந்த பிறந்த நாளில் பார்த்தது அது கூட மத்தியானம் வரைக்கும் தான் இருந்தார். அதுக்கப்புறம் ஸோ அதான் இந்த டைம் தான் கெட் டுகெதர், எல்லோரும் ஃபேமிலியை பற்றி
டிஸ்கஸ் பண்ணுவோம். ஸோ சினிமா பற்றி எப்பவுமே பேச மாட்டோம். அந்த பாண்டிங்கே கேட்கும்போது ரொம்ப அழகா இருந்துச்சு. ஸோ டக்குன்னு நீங்க ஒவ்வொரு இடத்துலயும் வந்து சோர்வா இருக்கும்போது அண்ணன் வந்து ஒரு சப்போர்ட்டிவா இருக்கிற மாதிரி ஒரு அண்ணன்லாம் காட்ஸ் கிஃப்டட் தான் சார். தேங்க்யூ ஸோ மச். நிறைய விஷயங்கள் வந்து ஷேர் பண்ணிக்கிட்டீங்க இன்னைக்கு. அதுக்கப்புறம் உங்களோட அப்கமிங் ப்ராஜெக்ட்ஸ், அதுக்கும் சிவராஜ்குமார் சார் கூட ஒரு படம், அதுவும் மிகப்பெரிய ஒரு வெற்றி அடைய வாழ்த்துக்கள். அதையும் நாங்கள் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருக்கோம். ரொம்ப ரொம்ப நன்றி சார். நீங்க வந்து கில்லி ரீரிலீஸ்னும் போதே எனக்கு வந்து இனிமேல் பிரேக் திருப்பியும் இது வந்து திருப்பியும் எனர்ஜி ஆன மாதிரியே இருக்கு இருக்கும். ஏன்னா இப்போ திருப்பியும் ஏன்னா விஜய் சார் நடிப்பாரா என்னன்னு தெரில. ஏன்னா அவர் சொல்லியிருக்காருல அனௌன்ஸ்மெண்ட்டு இந்த மாதிரி நடிக்க போகிறது இல்லைன்ட்டு. இப்போ வந்து இந்த படம் ரிலீஸ் ஆகும்போது ஸோ நடித்த மாதிரி இருக்குது. ஸோ நடித்த மாதிரி திருப்பியும் அதை வந்து ஃப்ரெஷ்ஷாக பார்க்க போகிறோம். ஸோ எல்லோரும் இந்த கில்லியை வந்து செலிப்ரேட் பண்ணோம். அதான் பிளாஸ்ட் பண்ணுவோம். ஓகே, தேங்க்யூ சார். நன்றி.